தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று மத்தேயு 7:7-8 வசனங்களில் வாசிக்கிறோம். இவ்விதமாக இயேசு சொன்னார். ஆம், நம் ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் தேவன். உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகையால் தைரியத்தோடே நம் தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். கேட்போம், தேடுவோம், தட்டுவோம். கேட்போம், கொடுக்கப்படும் வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருப்போம். தேடுவோம், கண்டடையும் வரைக்கும் தேடிக்கொண்டே இருப்போம். தட்டுவோம், திறக்கப்படும் வரைக்கும் தட்டிக்கொண்டே இருப்போம். சகேயு இயேசுவை தேடி வந்தார், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். கானானிய பெண் இயேசுவை தேடி வந்தாள், மகளுக்கு பிசாசு பிடியிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டாள். நிக்கோதேமு இயேசுவை தேடி வந்தார், மறு பிறப்பிற்கான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார். ஏராளமான பிணியாளிகள் இயேசுவை தேடி வந்தார்கள், சரீர சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அழியாத ஆசீர்வாதங்களை இயேசுவுக்குள் தேடி கண்டடைவோமாக. ஆமேன். ஜெபிப்போமா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாக்கு கொடுத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட என் தேவையெல்லாம் சந்தியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.